அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதுரகிரி. எனக்கு இது 48வது மலை பயணம்ங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த பிளானும் இதாக இருக்குது, ரெடியாக இருக்குது. எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஓடி வர்றார் பார்த்தீங்களா, தெரியுதான்னு தெரியல. அவர் வந்து வண்டியில் உட்காரலை. ஸோ அவரும் நானும் தான் போகிறோம். ஸோ அவருக்கு வந்து 2வது முறை மலை பயணம். 10 மணிக்குள்ளே வந்து நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு பார்க்குறேன். இவருக்காக கொஞ்சம் மெதுவாக நின்று போயிட்டுருக்கேன். மணி இப்போ 9 ஆகிடுச்சு. பார்க்கலாம் சிவன் என்ன கணக்கு போட்டு வச்சுருக்காருன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இணைந்திருங்க. ஓம் நமச்சிவாய. சாரிடா ஜாக்கி, உட்கார மாட்டேங்கிற. கொஞ்சம் தூரம் தான் போயிடலாண்ணா. ஸோ இவரும் நானும் தாங்க இன்றைக்கி பயணத்தை தொடர்றோம். பாவம் உட்காரவும் மாட்டிக்கிறான். ஓடி வர்றதை பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நல்ல பையன். ஸோ சதுரகிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ வருஷத்தில் 3 தடவை ஏறுவேங்க. ஸோ இந்த வருஷத்தில் தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஏறிடுவேன். ஸோ 1, 6, 12 மொதல் மாதம் ஏறினேன். தென் 6ஆவது மாதம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இயர் எண்டில் வந்து ஒரு தடவை வருவேன். அதுக்கு இடப்பட்டல இந்த 12 மாதத்தில் வந்து 12 மலை போவேன். இந்த மாதத்தில் மொதல் மாதம் சதுரகிரி ஏறினேன். அண்ட் தென் 2வது மாதம் கொண்டாரங்கி, 3வது மாதம் வெள்ளியங்கிரி, 4வது மாதம் என்ன மலை போனேன், திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலையில் வெள்ளிமலை சிவன் போனேன். 5வது மாதம் வந்து கண்ணகி கோவில், மங்களதேவி கண்ணகி கோவில் போனேன். தென் அகெயின் இந்த மாதம் வந்து பர்வதமலை பிளான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. சடனாக லீவ் இருந்ததுனால சிவனை கும்பிட்றதுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த் இதுக்காகவும் வந்து ஏறுவேன். ஸோ மூச்சு பயிற்சி, இது வந்து நம்ம மலை ஏறுறது, அதுவும் இந்த மலை ஏறுறது உண்மையில் ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். சுந்தரமகாலிங்கம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான இடம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் மத்ராயிருப்பு பக்கத்தில் வந்து அங்கேருந்து வந்து மினி பஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா டேரெக்டாக விருதுநகர் வந்துடுங்க. இல்லைனா ஸ்ரீவி போய்ட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி வந்துடலாம். அண்ட் தென் இன்னொரு நல்ல நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோவில் வந்து எல்லா நாளுமே அலோவ் பண்ணுறாங்க. மழை காலங்களில் மட்டும் பிளாக் பண்ணி வைப்பாங்க 6 to 10 மேலே. ஆனால் நமக்கு நல்ல நேரம் கரெக்டாக 9 வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு இவரால். இவருக்கு இது 2வது முறை பயணங்க. ஜாக்கி என்னோடய தம்பி மாதிரி. ஆனால் ஊர்லேருந்து நடக்க வச்சு கூப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். இப்போ கரெக்டாக 9:30 ஆகுது. நான் அவசரமாக சாமி கும்பிடணும் அப்படின்லாம் போக மாட்டேன். இருந்து நின்று நிதானமாக இந்த மூலிகை காற்றை சுவாசிச்சுட்டு அருவிகளில் குளிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே தான் போவேன். ஸோ 9:30க்கு ஆரம்பித்து மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரமாக தான் எடுத்துக்குவேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய. சதுரகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த மலையே வந்து ஒரு மூலிகை வனம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு வந்து தீர்க்க முடியாத நோய்கள்லாம் வந்து தீர்ந்துருக்குன்னு நான் அவங்க சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு மூலிகை வனத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தவங்களுக்குலாம் வந்து கேன்சர், ஸ்கின் கேன்சர் வந்தது. காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போய் இங்கே வந்து க்யூர் ஆகி போனவங்களும் இருக்கிறாங்கங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆன்மீக ஸ்தலம் தான் சதுரகிரி. பட் ஆனால் இப்போ நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அப்பனை பார்க்குறதுக்கு வெயில் என்ன மழை என்ன அவன் பார்த்து கூப்பிட்டு போகிறது தானே. இது பார்த்திங்களா, சின்ன வயசில் இது பார்த்துருக்கேன். இதுக்கு பேர் வந்து கொண்டை காத்தாடின்னு சொல்லுவாங்க. இதை விட்டுட்டோம் அப்படின்னா சுற்றிக்கிட்டே வரும். இது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த மரம் இங்கேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ இது ஒன் சைடு காத்தாடி இல்லாமல் இருக்குது. இருந்துச்சா ஸ்லோ மோஷனில் காமிக்கலாம் பாருங்களேன். இது பேர் தான் கொண்டை காத்தாடி. இது கொண்டை காத்தாடினா மேலே இருக்கிறது வந்து இலை, இது வந்து விதை. ஸோ இந்த மரம் வந்து இந்த விதையை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுருக்கு. இதுதான் வந்து கொண்டை காத்தாடின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உசுரை காப்பாற்றிடுவான் என்னோடய ஜாக்கி. ஆக்சுவலாக இது வலி கிடையாது, வேறங்கிட்ட வலி இருக்குது. முள் அவன் போயிட்டான் பார்த்தீங்களா. ஆனால் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். நல்ல பையன். அப்பா குரண்டி முள்ளுங்க. இந்த சைடு வந்திருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம்.
இந்த இடத்துலேருந்து வெளியே போனால் தான் நமக்கு நிம்மதி. ஏன்னா குரண்டி முள் சிக்கிச்சு அப்படின்னா தோலை கிழிச்சிடும். அந்தளவுக்கு ஒரு மோசமான முள்ளுங்க அது. நல்ல வேலை கையில் மாட்டினதுனால நான் தப்பிச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த பாதை வழி தான் நம்ம வந்திருக்கணும். நீரோடைகளில் கொஞ்சம் தண்ணி போகுது. ஆல்ரெடி அந்த தண்ணி அங்கே தெரியுது. பட் ஆனால் இப்போ மேலே போகிறதுக்கு வழி இல்லையே. அங்கே போகணும். நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியல. இந்த ஒரு சின்ன மலைப்பாதை வழியாக தான் ஏறி இங்கே வந்திருக்கோம். வந்ததுக்கு இந்த ஒரு குட்டி ஃபால்ஸில் சூப்பரான ஒரு குளியலை போட போகிறோம். சின்ன வயசில் இந்த இடத்துல குளித்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ குளித்தது. அவனுக்கு வழி தெரியாமல் நின்றுட்டே இருக்கான் பாருங்க. ஆனால் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆசீர்வாத விநாயகருக்கு கோயிலுக்கு முன்னாடி ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அழகான அற்புதமான ஒரு இடம் இருக்குது. சின்ன வயசில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்து இதில் தான் குளிப்போம். இதிலேருந்து சொர்ணு வலிக்கிட்டு போய் கீழே வந்து ஆழம் பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது. ரொம்ப ஒரு ஆழமான இடங்க. நீச்சல் தெரிஞ்சால் தான் அதில் இது பண்ண முடியும். கீழே குதித்து இங்கேருந்து அங்கே போய் வலிக்கிட்டு போய் வருவோம். ஆனால் ரொம்ப ஒரு பெரிய மூலிகை தண்ணிங்க. கண்டிப்பான முறையில் இதில் ஒரு குளியலை போட்டே போகணும். ஸோ குளிச்சிடலாம். ரொம்ப நாள் இருக்கிறதுனால பாசம் இருக்குதுங்க. அப்படிதான் போகணும். பாசம் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டீப்பான இடம். பயம்லாம் போகலாம். ஒரு ஆனந்த குளியலை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆசீர்வாத விநாயகருங்க. ஸோ இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஒரு காளி கோயில் இருக்குது. இதுதான் அடிவாரம். ஸோ 9:50க்கு தான் அடிவாரத்துக்கு நானும் இவரும் வந்து சேர்ந்துருக்கோங்க. இவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடலாம். தங்க காளியம்மன், குழந்தை வரம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் நடக்கும். இங்கே கொடுக்குற காப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றுங்க. நான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தங்க காளியம்மன், பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து மடம் தான் இருக்கும். எப்போ வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த வெள்ளத்தில் இந்த மடம் முழுவதும் அடிக்கப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே யாரும் தங்கக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவும் வந்தது. தாக்கம் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப இல்லைங்க. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய கட்டங். அண்ட் தென் யார் இங்கே வந்திருந்தாலும் இந்த இடத்த மறந்துருக்க மாட்டீங்க. சறுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. சறுக்கிட்டு கீழே போய் விழுகிறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம். மனித நடமாட்டம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எப்போ மனுஷன் வர ஆரம்பித்தானோ அப்போ இந்த இடம் பாலாக போச்சுங்க. ஸோ இதில் ஒரு தடவை ஒரு சறுக்கிட்டு போயிடலாம்.
ஒரு 2 பேரோ 3 பேரோ போயிட்டுருக்காங்க அங்கே. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு துணை இவன் தான். ஒரு சர்க்கிளை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஆனால் சேஃபாக குளிக்கணுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்க இடம் இல்லாமல் ஆபத்தான இடம் தான். ஏன் சொல்கிறேன்னா, தலை அடித்ததுன்னா சோலி முடிஞ்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் பல பேரை காவு வாங்கின இடமும் கூட. காவு வாங்கின இடம்னா நல்லவங்கள காவு வாங்காது, இந்த சரக்கு அடிச்சுட்டு திமிரில் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள காவு வாங்கின இடங்கள் இதெல்லாம். அதே மாதிரி வனவிலங்குகளும் இங்கே தண்ணி குடிக்க வந்து பார்த்துருக்கேங்க. இந்த இடத்துல கரடியெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஜாக்கி தண்ணி குடிக்கிறேன் அழகா. ஜாக்கி நல்லா இருக்கா? குடி 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 குடி. அவனுக்கு ஒரு ஹாப்பி. ஆனால் தண்ணியில் குளிக்க மாட்டான் தலைவன், மோசமானவன். தண்ணியை பார்த்தா தலை தெறிக்க ஓடிடுவான். வலிக்கு விழுந்துட்டான். குளிச்சுட்டான் இன்றைக்கி நேச்சுரலாக அவனாவே. பொதுவாக நாய்களுக்கு வந்து இந்த தண்ணியை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல பையன். ஏறி வரப்போகிறான். படா போண்டா. ஏறிடுவானா வலிக்கிடுவானான்னு தெரில. இதுக்காக தான் அவனை கூப்பிட்டு வந்தேன். மேலெல்லாம் ஒரு மாதிரியா அங்கே பார்த்தீங்களா, நாய்களுக்கு மூலிகைகளோட அந்த இதுவும் தெரியும். அவன் சாப்பிட்றது எல்லாமே மூலிகை தான். ஐந்தறிவுன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு பையன். ஸோ ஓகே, நம்ம ஒரு சர்வேல போட்டு கிளம்பலாங்க. ரொம்ப ஆபத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுச்சு. இவர் குளிக்க வர்றான். அவனும் ஹாப்பி ஆகிட்டான். வரியா படத்துக்கு வாடா வாடா. சூப்பரான ஒரு சர்க்கிளை சரியாச்சுங்க. ஸோ இப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே தான் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் ஜாலி மூட் ஆகிட்டான். ஓகே, நம்ம பயணத்தில் தொடரலாம். ஏன்னா 10 மணி ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக சறுக்கு பாறையில் ஒரு குளியலை போட்டாச்சுங்க. அதனால தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்தேன். கூட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு சின்ன குழந்தைகள் குளிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கும், இங்கேயும் குளிக்கலாம். ஸோ சறுக்கு பாறை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது 3வதாக பார்த்திங்களா, மூலிகைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே மூலிகைகள் தான். வெட்டு மூலிகைன்னு சொல்லுவாங்க. துளசி இருக்குது. காயம் பட்டால் அந்த காயத்தில் போட்டோம் அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ 3வதாக பார்க்க போகிறது வனப்பேச்சி கருப்பண்ணசாமி கோவில். ஜாக்கி வாடா. ஸோ ஜாக்கிக்கு நமக்கு இது 2வது பயணம். இவங்க தான் வனப்பேச்சி. இந்த வனத்தை காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் கருப்பண்ணசாமியும் வனப்பேச்சியும் இங்கே இருக்கிறாங்க. சறுக்கு பாறை தொடர்ந்து நம்ம பார்க்குறது வந்து வனப்பேச்சி அப்புறம் கருப்பண்ணசுவாமி. பல பேரோட குல தெய்வங்களாக நெடுங்காலமாக வணங்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த பில்லி சூனியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உடச்சி விடக்கூடிய தெய்வம். யாராவது நமக்கு வந்து வேண்டாதவங்க வந்து பில்லி சூனியம் வச்சுருந்தாங்கன்னா எல்லாமே பண்ணிடுவார். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க இந்த வனப்பேச்சியும் கருப்பண்ணசாமியும். இது நம்ம பார்க்கக்கூடியது வந்து சித்தர்களோட ஜீவ சமாதிங்க. மொத்தமாக இங்கே 3 சித்தர்களோட ஜீவ சமாதி இங்கே இருக்குது. 1 2 3. அவருக்கு வந்து உறவினர்கள் யாரும் வந்து சமாதி எடுக்கலை. இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் சமாதி எடுத்திருக்காங்க. ஜீவ சமாதியை கும்பிட்டுட்டு நம்மளோட பயணத்தை தொடர்றோம். வெயிலோட தாக்கம் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்பலாம் இல்லைங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மரங்களே நமக்கு குடை பிடிக்குது. அதுபோக மேகங்களும் வந்து ரொம்ப கிளியராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து மாங்கனி ஓடைங்க. இந்த நீரோடைகளோட சத்தத்தை உங்களால் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு
பெரிய பள்ளம் இருக்குங்க, குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் ஸ்பாட்டு. சவுண்டு கேட்குதா டெப்த்தாக? ஆனால் எப்போயுமே நம்ம போகிறப்ப இங்கே கூட்டமாக மக்கள் நம்மளை பின்தொடர்ந்தோ முன்னாடியோ போயிட்டே இருப்பாங்க. இப்போ யாருமே இல்லை. நான் சின்ன வயசில் செய்கிற அந்த பயணம் மாதிரி எனக்கு தென்படுது. ஆனால் இப்போ என் கூட ஒருத்தர் இருக்கான், இவன் தான் ஜாக்கி. நம்ம வர்றோமா இல்லையான்னு கண்காணிக்கிறாராமா. வந்தாச்சுங்க. ஸோ நியர்பை மாங்கனி ஓடை வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஓடையை பற்றி சொல்லவே வேணாம், நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி பயணத்தில் இருக்கிறோம். மாங்கனி ஓடை சிவனுக்கு ஒரு சித்தர் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்துகிட்ருக்க காலத்தில் இந்த இடத்துல வந்து தவம் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு பசிக்குன்னு இந்த இடத்துல மாங்கனி கொடுத்ததா ஒரு கதை உண்டு. கதைன்னு சொல்லிட்டேன், பட் எனக்கு இது கன்ஃபார்மாக தெரியாது. இந்த கயர், இவ்வளோ பெரிய கயர் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வா அங்கே பாருங்களேன், பட்டர்ஃப்ளைஸ் நிறையா இருக்குது. இந்த கயிறு எதுக்குன்னா, வெள்ள காலகட்டங்களில் கட்டுக்கடங்காத வெள்ளம் போகக்கூடிய ஒரு இடம் இது. ஸோ இதை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம், இந்த கயிறு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது ஒரு அற்புதமான காட்சி. இந்த இடத்துல பட்டர்ஃப்ளையோட கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். தெரியுதா? அழகாக இருக்குது, நம்மளை சுற்றி பட்டர்ஃப்ளை பறந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே பாருங்கள், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் கூடங்க. இங்கே வந்தால் ஒரு 10 நிமிஷம் தவம் பண்ணி இருந்துட்டு தான் போவேன். அப்படி ஒரு மன அமைதி கொடுக்குற இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தவம் இருக்கலாம். இது தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கா, அவ்வளோ அற்புதமான காட்சிங்க. ஸோ இதை முடிச்சுட்டு இந்த வழியாக நம்மளோட பயணத்தை தொடர போகிறாங்க. ஸோ 10 நிமிடம் தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் கடினமான பாதை, ரொம்ப கடினம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கடினமான பாதை, சிமெண்ட் படிக்கட்டுகள். ஸோ அங்கே நமக்கு சிவபெருமான் காட்சி தர்றாரு பாருங்களேன். அழகான ஒரு காட்சி. காலகட்டங்களில் இந்த இடத்துல நமக்கு அதில் வரக்கூடிய வந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்த நீரோடையில் தண்ணி அதிகமாக வருங்க. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன அருவி விழுவுங்க, குளிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எப்போயுமே மேலே இருந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ இந்த டைம் கீழே போய் பார்க்கலாமேன்னு ஒரு ஐடியா. ஸோ அங்கே தெரியுதா, அதுதான். குளிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போதுங்க, ரொம்பலாம் இல்லை. பட் ஆனால் இது வர்றது பெரிய விஷயந்தான். அங்கே தெரியுதா, இந்த இடம் தான். குளிக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இந்த இடத்துல உட்காந்து குளிக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் மேலே பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோ குளிர்ச்சிங்க, அவ்வளோ ஒரு மூலிகை நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது உடம்பு. ஓம் நமச்சிவாய. ஜாக்கி குளிக்க வரியா? ஜாக்கி அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வழுக்கு பாறைங்க.
யாரோ 4 பேர் போயிட்டுருக்காங்க. சின்ன வயசில் குளித்ததுங்க, ஒரு தடவை கூட குளிக்கலை. ஸோ நம்மளோட 48வது பயணத்தில் இங்கே குளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவன் சத்தியமாக குளிக்க மாட்டான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மரம், தண்ணியோட சக்தி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் தண்ணி இன்னும் ரொம்ப போகும், பட் ஆனால் இப்போ நமக்கு கம்மியாக தாங்க இருக்குது. ஆழமான பகுதி தான். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். மீன் கடிக்கிறது சிவாய. ஸோ இங்கே ஃபிஷ் தெரப்பி பண்ணலாங்க, தெரியுதா? மீன்கள் இருக்குது. சூப்பரான 3வது இடத்துல 1 2 3 4வது இடத்துல குளிக்கிறோம். இதுதான் வழுக்கப்பாறை. இவர் வந்து ஒரு பீதியில் தான் இருக்கார். ஏறுறதுக்காக இல்லை, குளிக்க வச்சுருவோமா அந்த ஒரு வீதியில் நின்றுட்டுருக்காருங்க. ஸோ இங்கே மீன்களும் வந்து அந்த கெட்ட செல்களை கடித்து எடுத்துக்கிட்டு இருக்கு. தண்ணியில் குளிச்சுட்டு ஏறுறதுக்கு ரொம்ப வழுக்குதுங்க. அதனால தான் இதுக்கு வழுக்குப்பாறைன்னு பேர். ஏன்னா மழை காலகட்டங்களில் இப்போ தான் இந்த படியெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. அப்போல்லாம் வந்து படியே கிடையாது. ஸோ அதனால தான் வழுக்குப்பாறை. நம்ம குளித்த இடம் அது தாங்க. ஜாக்கி பிரமிப்பாக பார்க்குறான். டேய் 2வது தடவை வர்றான். குளியல் போடலாம், முடிஞ்சால் போயிடலான்னு நல்லா நினைக்கிறேன். இது வந்து வெள்ளமந்தி அருவின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இந்த இடத்துல வெள்ளமந்தி குரங்குகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட் நல்லாயிருக்கு. கண்டிப்பான முறையில் ஒரு குளியலை போட்டே போயிடலாம் வாங்க. குளித்ததுலேயே இந்த இடம் தாங்க சூப்பராக இருந்தது. அந்த தண்ணி விழுகிறது அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. நமச்சிவாய. கிளம்பலாங்க. கீழே போட்டதுக்கப்புறம் செம்மையாக இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன அருவி இருக்குது. பட் ஆனால் நம்ம மேலே போகலாம். ஏன்னா பனிலிங்கம் வேறு கும்பிடணும். பயந்துட்டு ஒருத்தன் வரவே மாட்டேங்கான். இது கொஞ்சம் கடினமான பாதை, அவ்வளோதான். ரொம்பலாம் சொல்ல முடியாது. குளிச்சுட்டே போனோம் அப்படின்னா அந்த களைப்பு நமக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா சாமி கும்பிடணும் அப்படின்னு அவசரமாலாம் போகாதீங்க. நின்று நிதானமாக ரசிச்சுட்டு போங்க. ஓம் நமச்சிவாய். இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இது வந்து வீட்டு குகைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த குகைக்கு கீழே இந்த மாதிரி வீடு கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 2 வருஷத்துக்குள்ளே வீடு கட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஓம் நமச்சிவாய். காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு ஓடி வரான் பாருங்க ஜாக்கி. வழுக்குப்பாறை
நியர்பை வந்துட்டோங்க. வழுக்குப்பாறை தாண்டியாச்சு, சங்கிலிப்பாறை நியர்பை வந்துட்டோம். மலட்டாத்து அப்படின்னாலே தெரியும் நமக்கு. இந்த மழை காலங்களில் மட்டுமே நீர்வரத்து இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மலட்டாத்து நீரோடை. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தண்ணி ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க, இங்கேயே குடிச்சிக்கலாம். நம்ம மலட்டாத்து ஓடங்க மழை காலகட்டங்களில் தான் வரும். ஆனால் தண்ணி அவ்வளவு மூலிகை தன்மை வாய்ந்தது, அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். கிறிஸ்டல் கிளியராக இருக்கு பாருங்களேன். ஒரு மண்ணு கூட கிடையாது இதில். பட் ஆனால் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல், அந்த அளவுக்கு தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது. எதையோ பார்த்துட்டான் போல். குரங்குகிட்ட மட்டும் வம்புழுக்கக்கூடாது. ஐயோ எல்லாம் மந்தி மேலே இருக்குது, தெரியுதா ஜாகி? வேணாண்டா. ஸோ இதைத்தான் பார்க்கணுன்னு நினச்சேன். இவங்களோட வீடு இருக்கிறதுல நம்ம குளித்தோம். தலைவன் அவங்கக்கிட்டே வம்புழுக்கான். இப்போ போகிறாங்க பாருங்கள், இவங்க நார்மல் போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க வெள்ளை மந்தி. தெரியுறாங்களா? சங்கிலிப்பாறை எந்தளவுக்கு தண்ணி போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் வெள்ள காலகட்டங்களில் அபாய அளவை கடந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம சங்கிலிப்பாறையிலேருந்து சிவன் தவம் பண்ண அந்த ஜடாமுடி மரத்தை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோங்க. இதுவுமே குளிக்கக்கூடிய ஒரு இடம் தான், நல்லாயிருக்கும். அங்கே தெரியுது தான் அந்த ஜடாமுடி மரம். ஆனால் வெள்ள காலகட்டங்களில் ரொம்பயுமே அபாயகரமான இடங்க அது. ஜாக்கி வந்துட்டான், அவனை தேடிக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்துட்டான். இது தாங்க சிவன் தவம் பண்ண சிவன் ஜடாமுடி மரம். இந்த இடத்துல இது அளவுக்கு தண்ணி போகும். பட் ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இதாக இருக்குது. இந்த பாறைக்கு பின்னாடி ஒரு அருவியும் இருக்குங்க. மிருகங்கள் வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடம், குகையுமே சொல்லலாம். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். விலங்குகளோட எச்சங்கள் நிறையா இருக்குங்க. அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நம்ம. பகல் நேரங்கிறதுனால நமக்கு இங்கே பயம் இல்லை. இந்த வேறு பாருங்கள், தண்ணி விழுதா? உள்ளே இருந்து வந்துட்டுருக்கு தண்ணி. ஆக்சுவலாக இப்போ தான் தண்ணி வருது. ஜாக்கி நம்மளை தேடி பயணம் பண்ணுறாரு. தண்ணி வந்து இப்போ நாங்கள் வர ஆரம்பிக்குது. இலைகள் மேலே தான் பயணம் இருக்குது, சரிங்களா? ஸோ மழை காலகட்டங்களில் இந்த பாறையை தாண்டி நமக்கு தண்ணி விழும். இந்த இடத்துல உட்காந்து நம்ம அழகாக குளிக்கலாம். ஜாக்கி நம்மளை சீனை போடுறாரு, எங்கடா விட்டுட்டு போகிற அப்படின்னு. அவ்வளோதாங்க, தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம குளிக்க முடியாது. ஸோ சிவன் ஜடாமுடி மர அருவி இது. அந்த மரம் தான், அந்த மரத்தை வச்சு தான் அதுக்கு அந்த ஒரு பேர் வச்சாங்க. ரொம்பவுமே அழகான ஒரு இடம். ஸோ இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி வரக்கூடிய சிவபக்தர்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அங்கங்கே போட்டு போகாதீங்க. நான் ஒவ்வொரு காணொலியிலையும் இதை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் எவனும் கேட்க போகிறது கிடையாது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை, அதனால் அதை பதிவு செய்கிறேங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல தண்ணி வரல. ஜாக்கி புறா வண்டியை கிளம்புவோம், அவனை குளிப்பாட்டிடுன்னு பயத்தில் இருக்கான். ஜாக்கி வேகமாக போயிட்டாங்க. ஏன்னா அவனோட கால் நகங்கள் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது, கடவுள் நமக்கு அப்படி படைக்கலை. பட் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். ஏன்னா பாறை வழுக்குச்சுன்னா தலையில் தான் அடிபடும். தனியாக வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆபத்தான பயணமாகவும் போயிடுங்க. ஸோ இது வழுக்குப்பாறை. இங்கேயும் கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு குழியில் போட்டு தான் போகணும்.
ஏன்னா இதுவும் வந்து ஒரு குளிக்க கூட ஸ்பாட் தாங்க. ஸோ இப்போ நம்ம குளிக்கக்கூடிய ஸ்பாட் பேர் வந்து சங்கிலி பாறைங்க. மழை காலகட்டங்களில் கழுத்தளவு ஏன் நம்ம முக்கிட்டே போகிற அளவுக்கு கூடிய வெள்ளம் போகக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. பட் ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இங்கே ஒரு குளியலை போட்டு கிளம்பலாம். சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கும் மேலே. குளிக்க வரியா? பா குளி வா, நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்குப்பா. இந்த தண்ணியிலேருந்து வந்து மீன்கள் கிடைக்குதுங்க. அங்கங்கே மீன்கள் இருக்குது. ஆனால் அது ஃபிஷ் தெராப்பின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அது. கூச்சமாக இருக்கும் ஃபஸ்ட்டு, பட் ஆனால் பழகிட்டிங்கன்னா சரியாக போயிடும். என் காலை சுற்றி சின்ன சின்ன மீன்களாக இருக்குது. அதனால் பார்க்கவும் முடியுது தெளிவாக. ஓகேங்க, கிளம்பலாம். ராஜைக்கு போனா பாறையில் எந்த இடத்துல வலிக்கு விழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.